அனிஷ்டம் இஷ்டம் விக்ரந்த விவிதம் கர்மண பலம் பவத்ய அத்தியாகினாம் பிரேத்ய நது சன்யாசினாம் பகித்து. அனிஷ்டம் இஷ்டம் விக்ரந்த திரிவிதம் கர்மண பலம் பவத்ய அத்தியாகினாம் பிரேத்ய நது சன்யாசினாம் பகித்து. கர்ம பலன்கள் அனிஷ்டம் இஷ்டம் விஷம் என்று 3 வகையான கர்மபலன்கள் 3 வகையாக இருக்கும். இஷ்டம் அனிஷ்டமாவது நரகாதி, நரகாதிகள் அனிஷ்ட பலம். சாஸ்திரத்தை நிஷித்தமான கர்மாக்களை செய்தால் அதனால வரக்கூடியதான் நரகாதி பலன்கள் இருக்கு, அவர்கள்லாம் அனிஷ்ட பலன்கள். சாஸ்திரத்தை விந்தமான கர்மாக்கள் அமைச்சிட்டால் அதனால வரக்கூடிய சொர்க்காதி பலன்கள்லாம் இஷ்ட பலம். இப்போ நரகாதி பலம் சொன்னாக்க நரகம் மட்டும் இல்ல, இங்க இருக்கும்போது துக்கங்கள்லாம் ஆதி சப்தத்தினால இங்க இருக்கும்போது காதி ஞாபி இவைகள்லாம் நரக பரியந்தமான துக்கங்கள். ஆதி சப்தத்தினால வெறும் நரகம் 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 நரகாதின்னு சொன்னதுனால இவைகள்லாம் அனிஷ்ட பலங்கள். கர்மாவுடைய இஷ்டபலம் சொர்க்காதி. திரும்பி சொர்க்கத்துக்கு மேல ஆதி பலத்தினால இங்க இருக்கிற காலத்துல அனுபவிக்கக்கூடிய இஷ்டாதிகள் அதெல்லாம் ஆதி சப்தத்தால இஷ்டபலம் சொர்க்காதி. ஈஸ்வரம் அனிஷ்டம் அனிஷ்டம் இன்னம் புருஷபஸ்வாதி புத்திரபஸ்வாதி. அனிஷ்டம் இன்னும் அனிஷ்டத்தோடு சேர்ந்து இந்த புத்திரபஸ்வாதிகள் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் முழுக்க இஷ்டம் சொல்லுங்க, முழுக்க அனிஷ்டம் சொல்ல முடியாது. ஒரு 50 தினம் சொல்றான் புத்திரத்தே இஷ்டம், ஆனா அவனுக்கு சுபாவத்தினால அவனால இருக்கக்கூடியதான இறங்கல்கள்னால கஷ்டங்கள்னால அனிஷ்டமும் கூட. புத்திரபஸ்வாதிகள் அதுகள்ல இஷ்டம் இஷ்டம் இஷ்டம், ஒரு அர்த்தத்துல இஷ்டம், இன்னொரு அர்த்தத்துல அனிஷ்டம். ஆக கர்மாக்குள்ளான அனிஷ்ட பலமானது நரகாதி பலம், கர்மாக்குள்ளான இஷ்ட பலமானது சொர்க்காதி பலம், இஷ்டானிஷ்டம் இஷ்ட பலமானது அதுதான் புருஷ பஸ்வா புத்திர பஸ்வா. ஏகத்திலும் கர்மனா பலம். இப்படி 3 வகையான கர்ம பலன்கள் இப்படி 3 வகையான 3 பிரகாரமாக இருக்கு. இந்த 3 வகையான கர்ம பலன்களும் அத்தியாகினா, அத்தியாகினாங்க கர்த்தத்வ மமதா பலத்தியாக ரகிதான பிரேத்திய பதவி. அத்தியாகின்னு அர்த்தம் தியாகம் பண்ணாதவன். தியாகமாவது என்ன? இந்த கர்மாவில் தன்னுடைய கர்த்தத்துவ தியாகம், இந்த கர்மாவில் தன்னுடைய மமதா தியாகம், இந்த கர்மாவில் தன்னுடைய பலசங்க தியாகம், இந்த 3 தியாகங்களை பண்ணினவன் தியாகி, அல்லாதவன் அத்தியாகி. சாஸ்திர தியாக பூர்வகமாக இந்த கர்மாவை அனுப்பிக்காதவனுக்கு இந்த கர்ம பலன்களாக இந்த இஷ்டாமிஷ்ட மிஷ்ட பலன்கள் பிரேத்திய பகுதி. பிரேத்தியத்துக்கு இந்த இடத்துல ஏற்கனவே 2 பிரசித்தார்த்தங்கள் இருக்கிற 3வது அர்த்தம் நப்பேத்திய சம்யாசி. அதுங்கிறது பிரேத்தியங்கிறது மோட்சத்தை அடைந்து ஆத்மனிக்கும் பிரேத்தியமாக ஊட்டி பிரேத்தியங்கிறது மரணத்தை அடைந்ததுன்னு ஒரு அர்த்தம். பிரேத்திய சப்தத்துக்கு இந்த சரீரத்தை விட்டு மரணத்தை அடைந்த பிறகு அப்படின்னு ஒரு பிரேத்திய சப்தத்துக்கு சில இடங்களில் அமைப்புள்ளான விசேஷமானது மோட்சத்தை அடைந்த பிறகு அர்த்தம். இப்ப 2 அர்த்தமும் இல்ல,
இங்க இந்த ஸ்லோகத்தில் உள்ள பிரேத்தியங்கிற சப்தத்துக்கு மோட்சமோ மரணமோ அர்த்தம் இல்ல, கர்மா இந்த கர்மாக்களை அனுப்பித்த பிறகுன்னு அர்த்தம். இந்த பிரேத்தியங்கிற சப்தத்துக்கு பிறகுன்னு அர்த்தம். மரணத்துக்கு பிறகு மோட்சத்தை அடைந்த பிறகு அப்படின்லாம் சொல்லாமல் இந்த பிரேத்தியங்கிற சப்தத்துக்கு இந்த கர்மாவை அனுப்பித்த பிறகு. ஏன்னா கர்மானுஷ்டான ஜன்யமான விஸ்ராமிஷ்ட பலன்கள் அவைகள் மரணத்தை அடைந்த பிறகுதான் ஏற்படும் இல்லை, அவைகள் இவர் கர்மாவை அனுப்பித்தவன் இங்க இருக்கிற காலத்திலே இந்த இஷ்டாமிஷ்ட பலன்கள் ஏற்படும். பசு பிராப்திக்காக புத்திர பிராப்திக்காக கர்மா பண்ற ஒரு விகிதமான கர்மாவை பண்ணான்னா அவருடைய பலனானது அவருக்கு மரணத்துக்கு அப்புறம் ஏற்படும் சொல்ல முடியாது, இல்ல அவன் மோசத்தை அடைகிறதுக்கு ஏற்படும் சொல்ல முடியாது. அதனால இங்க பிரேத்தியங்கிற சப்தத்துக்கு அந்த கர்மாவை அனுப்பித்து முடிந்த பிறகு அப்படின்னு கர்மாவுக்கான அனந்தரம் இது அனுப்பித்த கர்மாவுடைய பலனாகிற இஷ்ட பலனாகிற சொர்க்காதி, அனிஷ்ட பலனாகிற நரகாதி, மிஸ்ர பலனாகிற புத்திர பத்ராதிகள் இவைகள் எல்லாம் அத்தியாகி. அத்தியாகின்னு சாத்திய தியாகம் பண்ணாமல் கர்மாவை அனுப்பித்தவருக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். இப்படி 3 விதமான அங்க அதான் இங்க பிரேத்திய அப்படிங்கிற சப்தத்துக்கு கர்மானுஷ்டான உத்தர காலம் இஷ்டா. இங்க பிரேத்திய சப்தத்துக்கு ஒரு இடத்தையும் பண்ணாத அர்த்தம். ஏன்னா மற்ற அர்த்தங்கள் இங்க பொருந்தாது. அதனால பிரேத்திய சம்ஜாசி அப்படின்னு குஜராத் சொல்லிட்டு அந்த பிரேத்திய சப்தத்துக்கு மோட்சத்தை அடைந்த பிறகு இந்த நாமரூபங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆத்மநித்தியம், ஆத்மநித்தியத்தை பிரேத்தியமாக ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மரணத்தை அடைந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ மறுபிறப்போ உண்டாகிற காரணத்தாலே ஆத்மா நித்தியம் என்று தெளிவாகிறது. ஆத்மா நித்தியமா இல்லைன்னா சரீரத்தை போல ஆத்மாவும் அநித்தியமா இருந்ததுன்னா மரணத்துக்கு பிறகு சொர்க்கமோ நரகமோ இல்ல மறுபிறப்போ உண்டாகாது இல்லையா. அதனால சொர்க்கமோ நரகமோ மறுபிறப்போ இவைகள் உண்டாகுது. எதனால ஆத்ம நித்தியம். ஆக பிரேத்திய பாவம் அப்படின்னா மரணத்துக்கு பிறகு உள்ளதானே பிரேதம் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா இன்னொரு சரீரம் கிடைக்காமல் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட சஞ்சரிச்சிருக்கு. அதுதான் பிரேதம் அப்படின்னு. அந்த சூக்ஷ்ம சரீர விசிஷ்டமான ஆத்மாவுக்கு பிரேதம். இந்த உடம்பு வந்து புணப்பம் புணப்பம் பிணம்னு இதுக்கு பிரேதம் அப்படிங்கிற பேர் இப்ப தமிழ்ல ஏதோ ஒரு உபயோகிக்கிற பேர் இல்லையா. பிரேதம் அப்படின்னாக்க இந்த சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட ஆத்மா சரீராந்தரம் கிடைக்காமல் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடைய இந்த சரீரத்திலிருந்து எந்த சூக்ஷ்ம சரீரத்தோட புறப்பட்டாலும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கிற அவஸ்தை தான். இந்த அவஸ்தை எல்லாருக்கும் 10 நாளைக்கு உண்டு. மரணமடைகிறா எல்லாருக்கும் 10 நாட்களுக்கு இந்த அவஸ்தை உண்டு. அஞ்சுராஜில போறது வேற சாப்பிடும். அந்த 2 பேருக்கு அவர் மாதிரி இந்த பேட்ட சரீரத்தில் இருக்கிறதாக கொண்டு அவருடைய பிள்ளை அவருக்கு பாசவத்துக்கு விலோதனங்கள் எல்லாம் கொடுத்து அந்த பேட்ட சரீரத்தை ஆத்தியாயனம் பண்ணி இங்க இருந்து கலந்து விட்டாங்க. அதுவும் உண்டு. இது அத்தியாதியில போனாங்கிறதுக்கு அது விரோதம் இல்லை. இது பண்றதுக்கு அத்தியாதியில போறதுக்கு விரோதம் இல்லை. அவன் அத்தியாதியில போயிட்டான். ஆனா இவன் பண்ற அத்தியாதியை பொறுத்தவரை அதை பார்த்துக்காரு. டிராவல் பண்றதாக சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரத்தை விசேஷ சாஸ்திரத்தை கொண்டு பாதிச்சிருக்காரு. அப்புறம் லோகத்தில் எல்லாமே அங்கீகமா போயிடும். அவன் என்ன நினைக்கிறாலும் அது பண்ண ஆரம்பிச்சுவோம். அதனால
அவர் அத்தியாயம் பார்த்துட்டு அவன் பக்தி பண்ணது பிரபத்தி பண்ணது அவர் அத்தியாயம் பார்த்துட்டு மோக்கத்துக்கு போனது அவர் காரியம். அதுக்கு இவர் அதை பத்தி இப்ப பேசல, அதை பத்தி அது வரும்போதுதான் பேசணும். அதை பத்தி இப்ப பேசினா அதுவே ஒரு நாட்டு போனாங்க. ஒரு சாஸ்திரத்தை சாஸ்திராந்தரத்தை கொண்டு மோதலுக்கு டிஸ்கவுண்ட் கேட்கக்கூடாது. இதான் சாஸ்திரம். என்னன்னு கேட்டா, ஒரு மரணம் அடைந்தவன் 10 நாளைக்கு முன்னாடி இருக்கான். அவனுடைய புத்திராதிகள் அவன் 40 வயசு, நாம 40 100 யாரா இருந்தாலும் அவன் பிள்ளை 10 நாளைக்கு அவர் சாஸ்திரம் பிரயத்தன காரணம். அதுக்கப்புறம் பிரயத்தன நிவர்த்தியம் பண்ணி அந்த ஜீவனை எவனோடு அனுப்பணும். இல்ல இதெல்லாம் மந்திர சித்தமான இந்த காரியங்கள் எல்லாம் யாரும் செய்யாமல் இருப்பாரு. எங்க அப்பா பிரபந்தால மோசத்துக்கு போயிடும், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. பண்ணினா இல்லையா அவன் கர்ம பிரச்சனம். அந்தந்த சாப்பிட்டு அந்தந்த பிரகாரம் செய்யணும். மோசத்துக்கு போறது அந்த ஜீவன் விஷயம். ஆனா அந்த மரண விஷயம் செய்ய வேண்டியது புத்தமுடிய ரெண்டையும் ஒண்ணு ஒண்ணு முதல் இருக்கும். ஆமா ஆமா. ஆனா ஒன்றும் விடக்கூடாது, ஒன்றும் விடமாட்டான். ஆமா விட்டா அவருக்கு ஒண்ணு இல்லை, அவர் மோட்டத்துக்கு விட்டார். விட்டா இவன் தனக்கு நீட்டமான இல்லையா காரியத்தை சாப்பிட்டு நீண்டமான காரியத்தை விட்டாரு. அதுக்கான பிரத்யேகம், அதுக்கான தண்டனை இருக்கிறது. இது சாப்பிடுறது பிதிர்க்கு சாப்பிட முடியாது. அந்த பிதிர்காருக்கு இவன் பண்ண லோகம் தான் இவனுக்கு. அந்த பேசியங்கள் சட்டத்துக்கு அதான். இப்போ இந்த இடத்துல பேசிய சட்டத்துக்கு 2 இடத்துக்கும் வராது. ஏற்கனவே உபநிடத்துல மண்டபம் அர்த்தத்தையும் விட்டு இப்ப 3வது அர்த்தம் பண்ற பேசிய என்பதற்கு கர்ம அனுஷ்டானம். அந்தந்த கர்மாவை அனுஷ்டித்த அது உத்தர காலம், அது அனந்தர காலம். ஏன்னா கர்ம அனுஷ்டானத்துக்கு அனந்தர காலம் தான் அவருடைய பலப்பிராப்தி காலம். அதனால பேசிய என்பதற்கு கர்மானுஷ்டானம் உத்தர காலம் கேட்டார். நானும் சன்னியாசினாம் கொச்சிட்டு நது கர்த்தத்வாதி பரித்தியாகினாம் கொச்சிதப்பி மோட்ச விரோதி பலம் பவதி ஏதது சம்பவதி. சன்னியாசினாம் அதாவது சன்னியாசிகள் யாரு? கர்த்தத்வாதிகளை தியாகம் பண்ணுறது. சாத்விக தியாகத்தோட கர்மாவை பண்ற எல்லாரும் சன்னியாசிகள். இந்த சன்னியாசி அந்த பாரிபாரிகமான சன்னியாசி, நாகாயம் இருக்கிற சன்னியாசி சொல்ல. சன்னியாசின்னு சொல்றதுக்கு என்ன சமயக்கு ஞானம். இந்த கர்ம பலன்களை எல்லாம் தியாகம் பண்ணணும். சன்னியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒரே அர்த்தம். நது சன்னியாசினாம் கொச்சிது நது கர்த்தத்வாதி பரித்தியாகினாம் கொச்சிதபி மோட்ச விரோதி பலம் பவதி. இந்த இஷ்டானிஷ்டம் இஷ்டபலங்கள் மோட்ச விரோதியான பலங்கள். இந்த இஷ்டானிஷ்டம் இஷ்டபலங்கள் சொன்ன பலங்கள் எல்லாம் யாருக்கு ஏற்படும்? அத்தியாகிகளுக்கு தான் ஏற்படும். சாத்விக தியாகத்தோட கர்மாவை அனுஷ்டித்தவர்களுக்கு, அதாவது சன்னியாச ரூபமாக கர்மாவை பண்ணினவர்களுக்கு மோட்ச விரோதியான இந்த இஷ்டானிஷ்டம் இஷ்டபலங்கள் ஏற்படாது. ஏகதுக்கம் பகுதி அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திர மகாயஜ்ஞாதீனி நித்யானேவ ததாபி ஜீவனாதிகார காமனாதிகாரையோ இவ மோட்சாதிகாரேத விநியோக பிருத்தத்வேன பரிசீலனை. இப்போ என்ன கேட்கறது கேட்டாக்க, அந்தந்த கர்மம் அந்தந்த பலனும் போகும். அதற்கு கர்மாவை கொண்டு கர்ம பண்ண தியாகம் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த கர்மா அதாவது விதையை போட்டா முளைக்காம போகாது. அதுவும் அந்தந்த விதையை போட்டா அந்தந்த பயிர் தான் முளைக்கும்.
அப்படி இருக்க நான் கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, இவன் செய்த கர்மா பலன் கொடுக்காம போகுமா? அது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதாவது பொதுவா அந்தந்த கர்மாவுக்கு அது பலம். இப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்க, நான் பகவத் பிரின்சிபல் பண்றேன்னா இப்ப நான் அகரவேதையை எடுத்துட்டு நான் இந்த தொகரை முறைக்குன்னு நினைச்சு நான் தொகரையாக்கு சொன்னேன்னு சொன்னா சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பலம் சாப்பிட்டு விசுத்தமான பலம், அந்த பலம் தானே கிடைக்கும். ஆகையினால கர்ம பலன்கள் எல்லாம் அந்தந்த கர்மாவுக்கு அதீனமானே இவருடைய சங்கல்பத்துக்கு அதீனமா அப்படின்னு கேட்கப்படுறது. இது சாங்கியன் கேட்கிற கேள்வி. சாங்கியனுடைய சாஸ்திரத்துல அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறார். அது எப்படி கர்மபலம் தியாகம் பண்ணிட்டு கர்மாவை பண்ணினால் கர்மாவானது தன் பலனை கொடுக்காமல் போயிடுது எப்படி சொல்ல முடியும்? அல்லது ஒரு கர்மாவுக்கு ஒரு பலனுக்கு ஆரம்பித்த கர்மம் ஒரு பலனுக்கு அனுமதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணி அந்த பலனை விட்டு வேற பலனை அடையலாம் எப்படி இது அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு சொல்றார், அக்னிஹோத்திர மகாயஜ்ஞாதீனி நித்யானிய இந்த கர்மாக்களுக்கு நித்திய கர்மாக்கள். நித்திய கர்மாக்கள்னா இவர்கள் எந்த பலனையும் உத்தேசி ஏற்படக்கூடிய கர்மாக்கள் அல்ல. அக்னிஹோத்திரம் இருக்கு இல்லையா, ஆயுதாகினியாக இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணாமல் இருந்தான்னா அவருக்கு பிரத்யவாயம் உடைய அக்னிஹோத்திரத்தை பண்றதுனால எந்த பலனும் கிடையாது. அதான் நித்திய கர்மாங்கிறதுக்கு அதான் டெபினேஷன். பண்ணினா எந்த பலனும் இல்லை, பண்ணாவிட்டால் பிரத்யவாயம் உண்டு. இப்ப அக்னிஹோத்திரமானது நித்திய கர்மாக்கள்ல எடுக்கப்படும். பஞ்சமகா யஜ்யங்கள் இருக்கு, பொட்டிஜனம் அனுப்பிக்க வேண்டிய பஞ்சமகா யஜ்யம், அதுவும் நித்திய கர்மம். அக்னிஹோத்திர மகா யஜ்யாதி இவைகள்லாம் நித்யானிய, இவைகள்லாம் நித்திய கர்மாக்களை எழுந்த பொழுதும் அந்த நித்திய கர்மாக்களை அனுப்பிக்கும் பொழுதோ அவைகளை பலனுக்காகவும் அனுப்பிக்கிறதுக்கு சுத்தியானது அந்தந்த வாக்கியங்களால விதிக்கிறது. அக்னிஹோத்திரம் என்றாலும் நித்திய கர்மா. நித்திய கர்மான ஆசிரம கர்மா. ஆசிரம கர்மானாக்க இவன் கிரகத்தாசிரமத்தில் இருக்கிறபடினால இவன் அல்ல அக்னிஹோத்திர பஞ்சபாகியாதிகளை அனுப்பிக்க வேண்டியவன். அதை அனுப்பிக்காத இவனுக்கு பிரத்யவாயம் வருகிற வெளியே அதை அனுப்பிட்டோம்னா எந்த பலனும் கிடையாது. அவைகள்தான் நித்திய கர்மாக்கள். ஆனால் அதே அக்னிஹோத்திரத்தை எடுத்து சுத்தி சொல்றது அக்னிஹோத்திரம் துகுயா சொந்த காலமா. ஏன் எவன் ஒரு சொந்தத்தை உடையவனாக இருக்கானோ அவன் இந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடாது. அதனால ஜோதிஷோம யாகம் இருக்கு, அந்த ஜோதிஷோம யாகத்தை ஒரு சொந்தகாமனாக இருக்கிறவன் ஜோதிஷோம யாகத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜோதிஷோம யாகத்துக்கு அக்னிஹோத்திராதிகளுக்கெல்லாம் சொர்க்க பல சாதனத்துவம் அதை செய்தவனுக்கு சொர்க்க பல பிராப்தியானது சாஸ்திரத்தில். அப்ப அவன் எப்படி அனுப்பிக்கிறான்? முதல்ல வெறும் ஆசிரம கர்மாவா இல்லையா, வெறும் ஸ்ரீ பகவதாகிய சிவநாராயண சத்தம் அது அக்னிஹோத்திரம் ஹோஷியாமி அப்படின்னு சொல்லி அக்னிஹோத்திரத்தை பண்ணான். அது நித்திய கர்மா வந்து அதே அக்னிஹோத்திரத்தை சொர்க்கார்த்தமாக பண்ணான். சொர்க்கார்த்தமாக பண்ணும்போது அதை என்ன பண்ணா அதுக்கு காமனாதாரம் பேர். இவனுக்கு சொர்க்கத்துல காமனை சொர்க்கத்தின் இச்சை, அந்த சொர்க்கத்தில் உள்ள இச்சையின் காரணமாக காமனாதாரத்தோட பண்ணும் பொழுது அது அதே அக்னிஹோத்திரமாக சொர்க்க பலனை கொடுக்கிறது. முதல்ல பண்றது ஜீவனாதாரம். ஜீவனாதிகாரம் எதுக்கு இவன் அனுபவம் பண்றது காரணம் என்ன கேட்டாக்க இவன் உயிரோடு இருப்பதுதான் காரணம். அதான் ஜீவனாதிகாரம் பேரு. எப்ப அனுபவம் பண்ணாம இருக்கலாம்னாக்க
இவன் மரணம் அடைஞ்சுட்டானா அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ண தேவை. அதுதான் அக்னிஹோத்திரம் ஜீவனாதிகாரி. யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் முடிச்சாங்க. யாவ ஜீவம். அதனால இதுக்கு ஜீவனாதிகாரம் பேரு, ஜீவன நிமித்தம் பேரு. இவன் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு நிமித்தம் என்னன்னு கேட்டா இவன் ஜீவிச்சிருக்கிறது தான் காரணம். அது காமனாதிகாரம். ஜீவனுக்கு ஜீவன நிமித்தம். இந்த ஜீவன நிமித்தமான அக்னிஹோத்திரத்தை பண்றவங்க இருக்கு சொர்க்கத்தை இச்சை உண்டானால் அப்ப அதே அக்னிஹோத்திரத்தை சொர்க்க பலத்துக்காக யாவ ஜீவம் அக்னிஹோத்திரத்துக்கு சொன்ன அதே சுதியானது அக்னிஹோத்திரத்துக்கு சொந்தக்காம சொல்லியிருக்கபடினால சுதிதான பிரமாணம். அதனால இதே அக்னிஹோத்திரத்தை யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் ஹோஷியாமி ஜீவனோ விரமாமி அடுத்தபடியா இதுவே சொர்க்கத்துல விஷயம் உண்டானவனா இருந்தால் அவன் அக்னிஹோத்திரம் சொந்தக்கான அப்படின்னு நம்ம சொந்த பிரார்த்தியம் அக்னிஹோத்திரம் ஓசியாமி அப்படின்னு சொல்றாங்க. பண்ண வேண்டாம். அதாவது சொல்றது அப்போ இந்த சொர்க்ககாமனா இருந்து சொர்க்கத்துக்காக அக்னிஹோத்திரம் பண்றாங்க. அப்ப நித்யாக்னிஹோத்திரம் அதை அடைஞ்சு. ஆமா, இதுதான் வீடு பார்த்து ஆசிரம கர்மாதி அப்படிங்கிறதுல ரெண்டு தரம் பண்ண வேண்டாம். இப்போ ஒருத்தன் ஆசிரம கர்மத்திலே நான் அக்னிஹோத்திராதிகளை அனுப்பிக்கிறான். அப்புறம் பக்தியோகத்துக்கு அங்கமாக அவர்கள் அனுப்பி சககாரிக்கிறேனத்தை ஆசிரம கர்மாதி சககாரிக்கிறேனத்தை அதே அக்னிஹோத்திராதிகளுக்கு இன்னொரு ஆக்காரங்களுக்கு பக்தியோகத்துக்கு அங்கத்துவேன். இப்போ பக்தியோகத்தை அனுப்பிக்கிறவன் ஆசன கர்மத்திலே ஒரு தடவை அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்புறம் இந்த பக்தியோகத்துக்கு அங்கமா ஒரு தடவை அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். அப்ப அக்னிஹோத்திர பயம் ஒரு நாளைக்கு பண்ணணும். பண்ணலே இல்லை, ஒரு தடவை பண்ணலாம். அந்த விசேஷ கர்மாவில் சாமானிய கர்மா விசேஷா சாமானிய நாட்டு இது இதே அக்னிஹோத்திரம் இருக்கு இல்லையா, இதே அக்னிஹோத்திரத்தை பகவத் பிரீத்தியம் அப்படின்னு சங்கல்பம் வந்து இதே அக்னிஹோத்திரத்தை நித்திய கர்மாவாக மட்டுமில்லை, இந்த சொத்துக்காரணையோடு மட்டுமில்லை, இவைகளை முமுட்சுவாக இருக்கிறவன் இதை பகவத் பிரீத்திக்காக சங்கல்பம் பண்ணான்னா அந்த அக்னிஹோத்திரம் என்ன பண்றது, இவருக்கு மோட்சத்துக்கான உபாய விரோதியான பாபங்களை எல்லாம் அழித்து இவருக்கு பகவத் பிரீத்தி ரூபமான பலம் மோட்சத்தை அடையும். இது ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு இந்த 3 ஆக்காரம் இருக்கு. ஒன்று கேவலம் ஆசிரம கர்மத்துவேன், இன்னொன்னு சொர்க்க பல ஜனக்கத்துவேன், மூணாவது மோட்சத்துக்கு பரம்பரா சாதனத்து. ஒரே கர்மாவுக்கு 3 பலம் ஏற்படுவதை சமர்ப்பிக்கிறார்கள் கேட்டா இதுதான் விநியோக பிரதக்வம் அப்படின்னு. பிரதக்வம் அப்படின்னா செப்பரேட். ஒரே கர்மாவுக்கு 3 செப்பரேட் பலன். ஒன்று ஜீவனாதிகார ரூபமான ஆசிரம கர்மம், இன்னொன்னும் சொர்க்கத்துக்கு சாதன பூதமாகிற காமனாதிகாரத்துவம், மூணாவது முமுட்சுவுக்கு அது மோசமான பாபங்களை போக்கி உபாயத்தை பூர்த்தி பண்ணி மோசத்தை கொடுத்ததுனால மோசத்துக்கு பரம்பரா சாதனம். இந்த ஒரே கர்மாவுக்கு 3 வகை பலன். இந்த 3 வகை பலன் எதனால கேட்டா அந்தந்த விநியோக வாக்கியம். இந்த அக்னிஹோத்திரம் கர்மாவை இந்த பலன்ல ஒரு வாக்கியம் விநியோகிக்கிறது, இந்த பலன்ல ஒரு வாக்கியம் விநியோகிக்கிறது, இந்த பலனுக்காக ஒரு வாக்கியம் விநியோகிக்கிறது.
யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியமானது அதற்கு அந்த ஜீவனாதிகாரமான அக்னிஹோத்திரம் இல்லையா, அந்த அக்னிஹோத்திரம் அதை அனுப்பித்தான் அவங்களுக்கு ஆசிரம கர்மத்துக்கு யாவஜீவம் அக்னிஹோத்திர ஜுஹியா சொர்க்கதா மகாங்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியமானது அந்த வேத வாக்கியமானது இந்த அக்னிஹோத்திரத்தை சொர்க்கத்துக்காக பண்றது சொர்க்க சாதனமாக பண்றது இருக்கு இல்லையா, அந்த வாக்கியத்தை அந்த வாக்கியத்தினால விநியோகம் கொண்டு இதை சொர்க்கத்துக்காக பண்றதுக்கு சொர்க்க பலன் இதே இல்லையா. எரியான தானே தப்பதான் அனாசங்கேன அக்னிஹோத்ராதிக்கு முக்காரியாயிரத்தி அப்படிங்கிறதான சுத்திகளை கொண்டு பார்க்கும்போது அது மூச்சுவானவன் அதே அக்னிஹோத்திரத்தை அனுப்பிட்டான்னா அதே அக்னிஹோத்திரமாவது மோசத்துக்கு பரம்பரா சாதனமாக ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு 3 விநியோகம். ஏன் அதனால ஒரு கர்மாவுக்கு ஒரு பலன்கிறது ஒண்ணு சிக்கனா ஒண்ணு சொல்ல முடியாது. அந்தந்த கர்மாக்களுக்கு அவர்களுடைய நகர் ஒரே அக்னிஹோத்திரம் தான், அதே மந்திரங்கள், அதே திரவியம், அதே கிரியை, குறிப்புல வேறுபாடு இல்லை. அதுக்கு இவன் எப்படி சங்கல்பிச்சுக்கிறானோ அப்படி பலன். அதே மாதிரி இந்த கர்மாக்கள் எந்த கர்மாவை செய்தாலும் அதை தியாகம் இல்லாமல் பண்ணினாக்க அவர்கள் அந்தந்த இஷ்ட பலன்கள் உண்டாக்கும். அது ஒரு விநியோகம். இதையே சாத்திய தியாகத்தோடு அனுப்பிட்டு பலத்தை தியாகம் பண்ண வந்துட்டாங்க. அது அவருக்கு இஷ்ட பலன்களை உண்டாக்காமல் மோசத்துக்கான பகவத் சிந்தியத்தை உண்டாகும். இது ஒரு விநியோகப்பட்ட நித்யானிய அப்ப ததாதிங்கிற வார்த்தையை எடுத்துக்க அதான் விநியோகத்துக்கு பேர உபதேசிக்க தானியேங்கிற பாடம் இருக்கும்போது வித்யானியங்கிற பாடம் அவைகளும் நித்திய கர்மாக்கள் தான். இருந்தாலும் அவைகளுக்கு ஜீவனாதிகாரம், காமனாதிகாரம், அப்புறம் மோட்சத்துக்கான பரம்பரா சாதனத்தின் முமுட்ச அதிகாரம் என்று 3 விதமான அதிகாரங்களும் விநியோகத்துக்காக இதை சம்பவிச்சு. மோட்ச விநியோகத்தை தமேவம் வேதானுவச்சனேன பிராமணாதி சந்தி யஜ்ஞேன தானேன தபதா அநாசகேன. மோட்சாந்தம் விநியோக வாக்கியம் வேணும் இல்லையா, 2 விநியோகத்துக்கு வாக்கியம் கேள்வி. யாவ ஜீவமந்திரி ஹோத்திரக்கு ஹோமிங்கிறது அது விற்குது. கேவல ஜீவனாதிகாரமான ஆசிரம மாத்திர சித்தியாகிற அந்த நித்திய கர்மத்திலேன அதுக்கு விநியோக வாக்கியம் யாவ ஜீவமந்திரி ஹோத்திரக்கு. அடுத்தபடியா அக்னிஹோத்திரக்கு பூயா சொர்க்கா மகா என்பதானது இந்த சொர்க்கம் என்கிற காமனாதிகாரத்துக்கான அந்த பலாதிகாரம். மோட்சத்துக்கு பரம்பரை சாதனம் போவாங்க. அதுக்கு விநியோக வாக்கியம் மோட்ச விநியோக வாக்கியம் என்னன்னு கேட்டா சமயம் வேதாந்த நேரம் பிராமணா விதி சந்தி யஜ்ஞேன தானேன தபதா அநாசகேன இத்தியாதி. பிராமணா விதி சந்தி பிராமணாக மோட்ச பலனை இருப்பது நமக்கு அவர்கள் பிராமணாக வேதம், அதாவது உபாசனம் சொல்வது. உபாசனம்ங்கிறது மோட்ச சாதன அனுஷ்டானம். மோட்சத்துக்கான சாட்சாத் சாதனம் விவிதிஷா அப்படிங்கிறது உபாசனம். அதுக்கு எதை கொண்டு பண்ணுகிறார்கள் கேட்டா யஜ்ஞேன தானேன தபதா அநாசகேன. யஜ்ஞம்
தானம், தபஸ், அநாசகம். அநாசகம்னாக்க அசனம்னா சாப்பிடுறது, ஆசகம்னாக்க அநாசகம்னாக்க இந்த உபவாச ரூபமான வசங்கள். இந்த யஜ்ஞேன, தானேன, தபசா, அநாசகேன, அப்புறம் தேவானுதேன, இவைகளால பிராமணா வீட்டு சந்தி என்று சொல்றது. முமுட்சுக்கள் எல்லாம் மோட்டத்துக்கு சாதனமாக உபாசனம் பண்ணுகிறதெல்லாம் அதுக்கு அங்கமாக, அதுக்கு சககாரியாக இந்த யாக தான ஹோம பிரசாதிகளை அனுப்பிக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு உபாய விரோதியான பாப்பங்கள் நசித்து உபாய பூர்த்தியாக ஏற்படும். இப்போ 3 வகையான பலன்களுக்கும் 3 விநியோக வாக்கியங்கள் இருப்பதனால ஏன் யாகதானாதி கர்மாக்கள்லாம் அந்தந்த அதுக்கான பலனை சங்கல்பிச்சு பண்ணா அந்த பலன் கிடைக்கும். இல்ல முழுக்குள்ளாக இருந்து அவைகளெல்லாம் தான் படுகிற உபாசனத்துக்கு மோட்ச சாதனமான பகவத் உபாசனத்துக்கு அவைகளை அங்கமாக சொன்னாங்கன்னா அவைகளெல்லாம் மோட்சத்துக்கு பரம்பரா சாதனங்கள். ஒரே கர்மாவுக்கு ஒரு கர்மாவுக்கு ஒரு பலம் தான். அவருக்காக போட்டா அவரை போட்டா அவருக்காக உங்களுக்கு மாதிரி சொல்ல முடியாது. அந்தந்த கர்மாவுக்கு இவன் என்ன சங்கல்பத்தோட அந்த கர்மாவை அனுப்பிக்கிறானோ அந்த கர்மாவுக்கு அந்த இவனுடைய அதிகாரம் என்னவோ அந்த அதிகாரத்துக்கு தக்கதான பலனானது அந்தந்த கர்மாவுக்கு உண்டு. விநியோகப்பட்ட கர்மா இது ஜீவாசிக்கு இருக்க ததேவம் கிரியமானே தேவ கர்மசு கர்த்தத்வாதி பரித்தியாக சாஸ்திர சித்த சன்னியாசா. அதனால இந்த பிராமணாக முந்தி சந்தின்னு சொல்றது இல்லையா, இந்த பிராமணாக முமுட்சமாக அப்படின்னு சொல்றதால முமுட்சுக்கள்னா கர்மபல தியாகம் பண்ணுறது. அதனால கர்மபல தியாகம் பண்ணி கர்மபல தியாகம் வந்து உபலட்சணம் கர்த்தத்துவ மமதா பலசங்கம்னு சொல்லக்கூடிய இந்த 3 தியாகம் பண்ணி அனுப்பிப்பவர்கள் அவர்களுக்கு அது மோட்சத்துக்கு பரம்பரா சாதனமாக ஆகிறது. அதனால கர்மது கர்த்தத்வாதி பரித்தியாக சாஸ்திர இதுதான் சாஸ்திர சித்த சன்னியாசா. அந்த சன்னியாசம் தான் இந்த தியாகத்தை சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சன்னியாச ரூபமான தியாக ரூபமான இந்த கர்த்தத்துவ மமதா பலசங்க தியாகத்தோட எந்த கர்மாவை அனுப்பித்தாலும் அந்த கர்மாவானது தன்னுடைய இஷ்டானிஷ்ட மிக்க பலன்களை கொடுக்காமல் மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு பரம்பரா சாதனமாக ஆகி தன்னுடைய மோட்ச பலனையே கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. ஆக அனிஷ்டம் இஷ்டம் விஷயத்தை திரிதம் பலம் கர்மனா திரிதம் பலம் இது யாருக்கு நவதிய அத்தியாகினா சன்னியாசினா இந்த பலம் ஒரு பொழுது ஏற்படுவதில்லை. சன்னியாசிகளுக்கு இஷ்ட அனிஷ்ட விஸ்வரூபமான கர்மபல பிராப்தியானது ஒரு பொழுது இல்லை. சன்னியாசினா யாரு? தியாகி. தியாகினா யாரு? சாத்விக தியாகத்தோடு கர்மா வரத்துக்கு முன்னாடி அனிஷ்டம் விஸ்வங்க திரிவிதம் கர்ம பலம் பவத்யாகினாம் பிரேத்திய நது சன்னியாசினாம் கொச்சித்து. அடுத்தபடியா சஞ்சயிதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். பஞ்சயிதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வகர்மணாம். இப்போ இதுவரை என்ன சொல்லப்பட்டது? சர்வாந்தரியாமியான மோட்சப்பிரதனான இந்த பரமபுருஷான ஸ்ரீபதியான பகவான், அந்த பகவான் கர்த்தத்துவத்தை அந்த பகவானிடத்தில் வைத்து கர்மசேஷித்துவத்தை அந்த பகவானிடத்தில் வைத்து கர்ம பலத்தையே அந்த பகவானுக்கு ஆக்கி இப்படி திருவிதமான தியாகத்தையும் என் பேரா பெருமாள் எவன் பண்ணுகிறானோ அவன் கர்ம பலன்களை அடையாமல் அவன் மோட்ச பலத்தை அடைகிறான்
என்று அதுக்கான அனுஷ்டான பிரகாரமா அனுசந்தான பிரகாரம் கீழே சொல்லப்பட்டது. அதனால இந்த அதனால நான் செய்கிறேன் கர்மாவை சொல்றோம் இல்லையா, அந்த கர்மாவை நான் செய்யும் போது நான் கர்த்தா, நான் இந்த கர்மாவை செய்கிறேன் அப்படின்னா சொல்லுவது அவர்களெல்லாம் ஒரு குரு. ஏன்னா இந்த கர்மாவை செய்வதற்கு 5 ஹேத்துக்கள். இந்த 5 ஹேத்துக்களின் நிலைக்கு நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வேன்னு இந்த கர்மா எனதுங்கிற இந்த கர்மாவில மமதா மீதி ஏற்படாமல் இருப்பதற்கு அதுக்கு இந்த தோட்டத்தினால செய்யப்படுகிற ஒரு நாள் செய்யப்படுகிற ஒவ்வொரு கர்மாவுக்கும் மொத்தம் 5 ஹேத்துக்கள் 5 காரணங்கள் இருக்கு. மற்ற ஏதானி மகாபாகோ காரணானி விபோதனே சாங்கிய கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மா. சர்வகர்மணாம் சித்தையே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி பஞ்ச ஏதானி காரணானி. மகாபாகோ அப்படின்னு சம்போதனம். மகாபாகோனாக்க பறந்து விரிந்த புஜங்களை, பெரிய புஜங்களை உடையவனே, பருத்த புஜங்களை உடையவனே அர்ஜுனனை சம்போதனம். புஜங்கள் தோல்கள் பெருசாக நீ செய்வேன்னு நினைச்சுக்காதே அப்படின்னு நீங்கமா ஒரு சம்போதனம். மகாபாகோ ஒரு புஜங்களை பறக்கிறவந்தாலும் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சுக்காத. ஏதானி பஞ்ச கேட்டவா, ஏதானி பஞ்ச காரணானி. சர்வ கர்மனா இந்த சித்தையே அனுஷ்டிக்கப்படுகிற கர்மாக்களுக்கு அந்த கர்மாக்களுடைய சித்தையே அர்த்தம். அந்த கர்மாக்கள் பல பர்யந்தம் பூர்த்தி அடைவதற்கு, அந்த கர்மாக்கள் பூர்ணமாக செய்யப்படுவதற்கு சர்வ கர்மனா சித்தையே சாங்கிய கிருதாந்தே. சாங்கிய கிருதாந்த சாங்கிய கிருதாந்தேன்னா இங்க சாங்கிய சித்தாந்தம் பண்ணுது, சாங்கிய மதம் பண்ணுது இல்லையா. ஒரு சாங்கிய மதம் இருக்கு, கபிலவால பண்ணப்பட்டு ஈஸ்வரன் சாங்கிய காலத்தில் இல்லை இல்லையா, மூடப்பட்டு தான் ஜெகத்காரன் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இருக்கு. அந்த மதத்தை இங்க சாங்கிய கிருதாந்தே அப்படின்னாக்க சாங்கிய மதத்துல சாங்கிய சித்தாந்தத்துல சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன் பேச பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க, மேல சொல்ல போனதுல சாங்கிய மதத்தை ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரஞ்ச புதற்கிடம் புதற்கேட்டாக தெய்வமத்தத்து பஞ்சமம் அப்படின்னு இந்த சாங்கிய மதத்துல இவைகள் இந்த தெய்வம்னா பரமாத்மா இருக்கும். அவர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார். அவர்கள் இந்த காரியங்கள் நடப்பதற்கு பிரகிருதியாகிற காரணத்தை தவிர கர்த்தான்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது சொல்லப்பட்ட கர்த்தா, தெய்வம் போன்ற காரணங்கள் சாங்கிய மதத்துல ஒப்புக்கொள்ளப்படவில்லை. சாங்கியனால இவைகள்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுனால இவைகளை கொண்ட பதில் பெருத்திய இதை சாங்கியம் சொன்னான்னு சொல்ல முடியும். ஏன்னா சாங்கியை நான் சொல்லியப்பா என் மதத்துக்கு ஏது கர்த்தா, என் மதத்துக்கு ஏது தெய்வம்னு சொல்லு. அதனால இங்க சாங்கிய அப்படின்னாக்க சங்கியா அப்படின்னா ஞானம். சங்கியானத்துக்கு புத்தி தத்துவம். ஞானத்தை கொண்டு அறிய வேண்டியதான ஆத்ம விஷயமான சாஸ்திரத்துக்கு சாங்கியம் அப்படின்னு சாங்கிய யோகம். சாங்கிய யோகம், சாங்கியம்னா ஞான யோகம், யோகம்னா கர்ம யோகம். ஞான மாத்திரத்தை கொண்டு அவங்க பண்ண வேண்டியதான ஆத்ம விஷயமானது, அதுதான் சாங்கியம். சாங்கிய கிருதாந்தேன என்னும் இந்த ஞானேக வேத்தியமாக இருக்கக்கூடிய, ஞானேக நிரூபணியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நிரூபணம் பண்ணக்கூடியதான இந்த சித்தாந்தம் நிர்ணயம். சித்தாந்தம் கிருதாந்தம் சப்தத்துக்கு நிர்ணயம் நிர்தாரணம் அர்த்தம்.
அதாவது சித்தாந்தம் ஞான மாத்திரத்தை கொண்டு அறிய வேண்டியதான ஞானீக நிரூபணீயமாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். அதுதான் சாங்கிய சித்தாந்தே அப்படின்னாக்க அத்தியாத்ம சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே கர்ம கர்ம நாம் சித்தையே கர்ம கர்மா கூடியதான அனுஷ்டானத்துடைய பூர்ண அனுஷ்டானத்துக்கு ஏதானி அந்த காரணானி இந்த 5 காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த 5 காரணங்களும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் உதவி என்று அறிந்து வந்ததாலே அவன் இந்த கர்மாவுக்கு நான் தான் கர்த்தா, இந்த கர்மா என்னுடைய பிரமமானது இந்த ஞானம் தான் ஏற்படும். எந்த இதுக்கு அர்த்தம் சொல்றது? முதல்ல நான் செய்கிற காரியத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இல்லாமல் இதற்கு 5 காரணங்கள் சொல்லப்பட்ட காரணத்தாலேயே இந்த கர்மாக்கள்ல தனக்கு கருத்துக்கு புத்தியும் இந்த கர்மாவானது தன்னுடைய மமதா புத்தி ஏற்பட வருகின்றை இதை யதார்த்தம் அளிக்கிறது. இன்னும் சாஸ்திர தியாகம் பண்றதுக்கு மனசு வராதவனுக்கு அதை நிரூபிக்கிற நீதான் கர்த்தான் இருக்காது, நீ கர்த்தா இல்லை. இந்த கர்மா உனக்கு சேகமானது, இந்த கர்மாவில் உனக்கு மமத்துவம் இருக்குன்னு என்னாது, இந்த கர்மாவில் உனக்கு மனப்பயிற்சி. இது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்ற, ஒவ்வொரு காரியம் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு கர்மாவும் நடைபெறுவதற்கு 5 காரணங்கள் உள்ளன. அது நீ எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த சொல்றதுக்கு அவதாரிக்கையா பாக்கியால் சாதிக்கும். அதாவது பகவான் எதையுமே தான் சுதந்திரமா இஷ்டப்படி செய்கிறது. எல்லாத்தையும் அவர்களுடைய பூர்வ கர்மானுகுணமாக தான் பண்ண. அவர்களுடைய பூர்வ கர்மா ஒவ்வொரு பிரகாரமாக இருக்க இன்னைக்கு எல்லாரும் ஈக்குவலா பண்றேன்னு சொன்னாங்க என்ன ஆகும்? அது பார்த்தியல். என்ன நினைக்கிறோம்? பெருமாள் இவாளுக்கு சில பேரை நல்ல உயர்வா படைக்கிறான், சில பேரை தாழ்வா படைக்கிறான். இதுதான் பார்த்தியாலிட்டி, இதான் இம்பார்த்தியாலிட்டி. அவர்களுக்கு எது வியூவோ அதை கொடுத்தா பார்த்தியாலிட்டி இல்லை. எது அழிவோ அதை கொடுத்தாங்க அதுதான் பார்த்தியாலிட்டி. இதெல்லாம் 2வது விசாரமா பார்த்துருக்கோம். ஒரு நகமன்ற சட்டாமன்ற விசாரணை கூட கொடுத்துருக்கோம். நகைகள் இருக்கு, நகைப்பட்டதான் ஒரு தடவை பெரிய கார்ல இறங்குவோம். கார்ல இறங்க அவரை பார்த்துட்டும் ஒரு பெரிய வெயில் அடிச்சு வேறு விடலாம், சரியா இருக்கா தெரியாது எடுத்துட்டு போகும். அதுதான் கூட்டுறது அறிங்க. அதுக்கு என்னன்னா ஒரு ஏதோ ஒரு 2 3 4 தண்ணி நீர் கொடுத்தான், சரியா 2 3 சைக்கிள் வந்தா அவருக்கு ஒரு மோட்டர் இருக்காங்க, சரியா இருக்கு எடுத்துட்டு போகணும். இந்த நாயக்கருக்காரனுக்கு என்ன சொல்லிக்கூடாது, என்ன பார்த்தியாது. கார்ல வந்தா ரயில் எழுதி கொடுக்குறான், ஸ்கூட்டர்ல வந்தாக்க ட்ரெயின் கொடுக்குறான், சைக்கிள் வந்தா மோட்டர் கொடுக்குறான் அப்படின்னு அது சைக்கிள்.
காரணம் வந்துச்சுன்னா வைராக்கியம் கொடுத்தேன். அந்த வைராக்கியக்கு வாரம் பண்றது இல்ல, அதுக்கான திரவியத்தை கேஷாவோ மைண்டாவோ கொடுத்துருக்கான். அவன் கொடுத்தத வாங்கிட்டு போறான். அடுத்த கூட்டு வந்ததுக்காக அவனுக்கு செயின் விடல. அந்த 4 பேரும் செயினுக்கு அதுக்குண்டான திரவியத்தை அதுக்குண்டான எல்லாத்தையும் கேஷ் அது மைண்ட் அவன் கொடுத்துதான் வாங்கிட்டு போறான். இப்ப மோதத்துக்குள்ளதுதான் கொடுக்கணும் மோதல். இப்படி பண்ணதால அந்த கட்டான யாராவது இவன் பார்ஷாலிட்டி பண்றான்னு சொல்லுவது வருவான். எல்லாரும் வைரதி கொடுத்தாலும் அவங்க பேசிட்டாங்க. அதனால ஈஸ்வரன் அப்படிப்பட்ட பேசிட்டாரு. அவர்களுக்கு பூர்வ கர்மானுகுணமாக அவர்களுக்கு என்ன சேர்க்கணுமோ அது அவர்களுக்கு சேர்க்கிறார். அதுதான் விஷயம். என்ன சொல்றாரு, ஈஸ்வரன் எல்லாருக்கும் யாருக்குறாங்க, எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் உண்டு. அவர்களுக்கு எதுவோ அது அவர்களும். அதாவது சத்த கட்டான முடியுமா வித்தி அகட்டான முடியும். இந்த லோகத்தை விஷம ஸ்திதி இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒருத்த பத்திரனா இருக்கான், ஒருத்தர் கண்டாளனா இருக்கான், ஒருத்தர் புஜேலனா இருக்கான், ஒருத்தர் புஜேலனா இருக்கான், ஒருத்தர் பண்டிதனா இருக்கான், ஒருத்தர் அத்தியந்த பாபங்களா இருக்கான். இந்த ஸ்திதியில் உள்ள வைஷமியம் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு இந்த விஷம ஸ்திதிக்கு நான் தான் காரணம், ஆனா நான் காரணம் இல்லை. இவங்க சிருஷ்டி பண்றதுனால ஆனா அந்த சிருஷ்டியில் உள்ள வைஷமியத்துக்கு நான் காரணம். அவங்களுடைய கர்மா காரணம். அவங்களுடைய கர்மாவுக்கு அனுகூலமாக ஈஸ்வரன் என்ற சிருஷ்டி. அதனால ஈஸ்வரனுக்கு அந்த சிருஷ்டியில கர்த்தத்துவம் இருக்கவும் இருக்கு, இல்லாமல் இருக்கு. இது கீழே பார்த்துருக்கோம். 2வது அத்தியாயம் 18வது அத்தியாயம் தான் தீபம். நடுப்புற எல்லாம் இந்த 2 அத்தியாயத்தில் உள்ள விஷயத்தையும் வீட்டு பண்றதுக்கு தான் நடுப்புற 16 அத்தியாயம். அதனால இதாகி பகவதி புருஷோத்தமே அந்தர்யாமி கர்த்தத்துவ அனுசந்தானே ஆத்மனி இருக்கு. கர்த்தத்துவ அனுசந்தானே ஆத்மனி அகர்த்தத்துவ அனுசந்தான பிரகாரமாக ததையேவ பல கர்மனோருக்கு மமதா பரிச்சாவோதி பவதி. இதானீம் அப்படின்னா மேல் வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் இந்த இப்ப என்ன ஸ்லோகம் எடுக்கிறோமோ அந்த ஸ்லோகத்துல பரமபுருஷனாகிற புருஷோத்தமனாகிற அந்தர்யாமியாகி இருக்கிற பகவானிடத்துல இல்லையா கர்த்தத்துவ இல்லையா அனுசந்தானம், அதாவது நான் கர்த்தா இல்லை பகவான் தான் கர்த்தா என்று இல்லையா பகவான் கர்த்தத்துவ அனுசந்தானம் பண்ணக்கூடிய பிரகாரத்தை ஆரம்பிக்கிறார். இதனாலேயே என்ன தெளிவாகுது அப்படின்னு கேட்டா இந்த கர்மாவுடையதான இந்த கர்மா என்னுடையதும் அல்ல, இந்த கர்மாவுக்கு பலர் இந்த பலன் அனுபவிக்கிறவங்க இந்த பலனை எனக்காக. இந்த கர்ம பலன் எப்படியும் இருந்ததில்லை. ஏன்னு கேட்டா ஒண்ணு இதனுடைய பலன் எனக்குனாக்க ஒண்ணு நான் இதை பண்ணிருக்கணும், இல்ல நாமெல்லாம் வேற ஒருத்தர் பண்ணா என்னுடைய ரிசோர்ஸ் அதை கொண்டு பண்ணினார் அப்படின்னு இல்லை. இந்த கர்மாவுக்கு கர்த்தா இவனும் இல்லை, இந்த கர்மா பண்ணப்படுறது இவருடைய ஞான சக்தியாதிகளை கொண்டு இல்லை. சர்வந்தர்யாமியான பகவான் தான் இந்த காரியத்துக்கு கர்த்தா. ஆகிய அந்த பகவான் கொடுத்துவிட்ட கரண கலைபலங்களாகிற அந்த ஞான சக்தியாதிகளை கொண்டுதான் இது பண்ணப்படும். அதனால இந்த கர்மாவுக்கு கர்த்தா இவன் இல்லை, இந்த கர்மா இவனுடையதும் அல்ல, இந்த கர்மாவுடைய பலனுக்கு இவன் அதை அனுபவிச்சிருக்க அதிகாரி. இதுதான் அனுசந்தான பிரகாரம். பின்ன யார் அப்படின்னு கேட்டா பரமபுருஷோகி சொகியேன ஜீவாத்மனா சொகியைச்ச கர்ணகலேபர பிராணையே சொகிய ஸ்வலீலா பிரயோஜனாய கர்மானி ஆரம்பது.
ஏன் பரமகுரு கோடி ஆரம்பது ஈ சப்தத்துக்கு ஏன்னு அர்த்தம் அவதாரணார்த்தம் ஈ சப்தம் பரமபுருஷேவ கர்மாணி ஆரம்பத்தே பரமபுருஷன்னா சர்வ கர்மாக்களை செய்கிறான் ஏன் பரமபுருஷன்னா சர்வ கர்மாக்களை செய்கிறான்னா எதை கொண்டு செய்கிறான் ஸ்வக்கீய ஜீவாத்மா ஏன் இந்த ஜீவாத்மா ஸ்வக்கீய சப்தம் ஸ்வாம்சமுடைய ஜீவாத்மா ஒருவன் தன் அம்சத்தை கொண்டு செய்கிறார்களோ அவனே செய்கிறார். சாமி நான் தான் சேனை போட்டேன் என் கை சேனை போட்டுக்கிறேன் என் கை சேனை போட்டத நான் ஏன்னா இந்த கை இருக்கு அம்சம் இந்த கையானது என்னோட ஒரு இன்செப்பரபிள். அதனால இதற்கும் நான் செய்த காரியம் நான் செய்தேன். சேர்ந்தாதம் மனசு சேர்ந்தாதம் மனசு பின்பற்றி தீர்ந்தாதம் தம் மனசு புரியாத ஒரு உயிரை சோர்ந்தே தோகம் தொடரை அகற்றியை மூக்கி ஈர்ந்தாயும் அடியே அடைந்தே முதல் முன்னமே ஒரு பாடத்துக்கு பெருமாள 2ஆம் 3ஆம் திருவாரூரில் ஆழ்வார் அரசியை மூக்கி ஈர்ந்தாய். அரசியை மூக்கிய சூழ்நிலையினுடைய மூக்கு அருந்தவரான உண்மை நான் அடைந்த முதல் முன்னமே ஒரு பாடத்துக்கு பெருமாள் அப்படின்னா சூழ்நிலை மூக்க இருக்க இலை பெருமாளும் இருக்கார் அப்படின்னா இலை பெருமாள் யாரு? ராமத்து தட்சிணோ பாபு. ராமத்து தட்சிணோ பாபு பகுத்தான பகித்தான இவாபரகான்னு வாழ்ந்து சொல்றார். பெருமாளுடைய வலதிலே இளைய பெருமாள் இருக்குன்னா இளைய பெருமாள் பண்ண காரியம் என்னாச்சு? பெருமாளுடைய வலதிலே 7வது பாத்திரமா இருக்கும். ரெண்டு 3 6 அடிய சேர்ந்தால் நிகழ்ச்சி 15 பெண்மணியை தீர்ந்தாசம் மனசு புரியாத பொருள் கிடைச்சிருக்குதா? கீதாபத்தியை வந்து நான் நினைக்கிறேன் சொன்னாங்க. அதோட அதெல்லாம் இப்ப நமக்கு வேறு வருஷத்து இருக்கு. அரசியை மூக்கி இருந்தாயே இவனும் மூக்க இருக்கான். இடைபெருமாள் தான் இருக்காங்க. ஆனா இவன் தான் இருக்கான். மூக்க இருக்கு கையால இருக்க வேணுங்க. அந்த கையால ராமத்து லட்சுமண. அதனால ஒருவன் தன் கையை கொண்டு செய்வதாலே தான் செய்த காரியம் ஆயிடுச்சு. இப்ப பகவானுக்கு இந்த ஜீவாத்மா இன்செப்பரபிள் பார்க்கலாம். ஆனா சொத்தியே ஜீவாத்மா. இப்போ இந்த நான் தான் ஏதாச்சும் செய்யுங்க. நான் யாரு? எனக்கு அந்தர்யாமியா இருக்கிற எனக்கு ஆத்மாவா இருக்கிற பகவானுக்கு நான் தெரியும். அவர்களும் தங்கள் சரீரத்தை கொண்டுதான காரியம் செய்கிறார். பகவான் தன் சரீரமாக என்ன கொண்டு காரியம் செய்யலாம். கர்த்தாவாக நான் கர்த்தாய். அடுத்தபடியா சொத்திய கரண கலை வர பிராணி நீர் பண்ணாட்ட போது உங்களுடைய ரிப்போர்ட் கொண்டு பண்ணா கூட அது உங்களுடைய காரியமாக இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இவருடைய ரிப்போர்ட் பண்றதுனால இதெல்லாம் இல்ல இவருக்கு உண்டு. ஒரு ப்ராப்பர்ட்டி செய்யணும் நான் தான் வாங்கிட்டு சொன்னாங்க. இதுக்கான பணம் இது கெட்டு விடுது. அது எங்க இருந்து வருதோ அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் போட்டு அப்படின்னா சட்டங்கள் உண்டு. அதனால இந்த கர்மாவை செய்வதற்குரியதான காரண கலையபர பிராணங்கள். இந்த கர்மாவுக்கு காரணமாக இதுதான் இந்திரியங்கள்
இதுக்கான சரீரம், இதுக்கான பிராண சேஷம், இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் இது சொல்லலாம். தொகியை கர்ண கலைபுர பிராணி எதுக்காக செய்தா லீலா பிரயோஜனாய். அதனால ஈஸ்வரன் தன்னுடைய ஈஸ்வருடைய லீலைதான் இதுக்கு பலம், இதுக்கு பிரயோஜனம். ஆக இந்த கர்மாவுக்கு அசாமியவன் இல்லை, இந்த கர்மா செய்யப்பட்டது இவருடையதான பொருள்கள் கொண்டு இல்லை. கடைசியில் இந்த கர்மா இவன் பிரயோஜனத்துக்கு ஈஸ்வருடைய லீலைக்கு தான் பிரயோஜனம். ஜீவாத்மானம் துன்னிவர்த்தியாதி நமக்கு தளம் சாதன பூதத்தை கர்ம பரமபூர்த்தி. அதனால இந்த பரிதாபம் என்ன, நான் சாப்பிடுறேன் என் பசி தீர்வு அப்படின்னு நினைச்சா கூட, என் பசி தீர்வத்துக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா கூட இவன் சாப்பிடுறதுக்கு ஒரு பசி தீர்வத்துக்கு சம்பந்தமே. இவன் சாப்பிடுறது பகவான் செய்து அவன் இவருக்கு பசி தீர்ந்தது அந்த பகவானுடைய அனுகிரகத்தால் நடந்தார். அல்லாத எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீராதவன் இருக்கான். அவன் சாப்பிடுறது அவங்க பசி தீர்வதுக்கு சம்பந்தமே இல்லை. சாப்பிடாமே பசி தீர்வு. அதனால பசி தீர்வதுக்கு சாப்பிடுறது அப்பிரயோஜனம். இது சாப்பிடுறது எதுக்காக, அந்த இருக்கிற பகவான் மீதான பிரிச்சிக்காக சாப்பிடு. இவன் சாப்பிட்டதுனால பிரிச்சி அடைந்த பகவான் தன்னுடைய அனுகிரகத்தால இவன் பசியும் பசிக்கிறது என்ன, பசிக்கிறது வியாதி. வியாதிகள் அப்பப்போ வர நெருங்காம வர வியாதிகள் சொல்லலாம், ஜெர்மம் வர வியாதி. வியாதி மனுஷான தேவை கொடுக்குது, இந்த அன்னம் தான் இது மனு வியாதி. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பெரும் புண்ணு, அந்த புண்ணுக்கு மருந்துதான் இந்த அன்னம் ஜலம். ரகசிய சிக்காமணி அதுல சுவாமி ஒரு மாதம் ஒன்பதும் புளிச்சீரை ரகசிய சிக்காமணியும் ஒரு ரகசிய கிரந்தம். கஷ்டமா காட்டு. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே புண்ணை நிறைய வருது. இவ்வளவு புண்ணை இந்த தோலை போட்டு இருக்கு. கண்ணனை இன்னொரு சிறானை கருமானத்துக்கு நன்மையின் நல்ல சிந்தார் அடிவே ஒரு உடம்பிருக்கு சின்ன விடுதலை கட்டி பரசூரை நன்றிவிட்டால் புண்ணை மறைய வைத்து எல்லாத்தையுமே பெருமாள் கொண்ட பெரிய பொழுதே தான். அவ்வளவு இதையும் வச்சு இந்த அழகாக தோலை போட்டு முடிச்சு. அதனால அவங்களுக்கு நானும் ஒரு அழகாக இந்த புண்ணை மேல வச்சு தோலை உள்ளூர் தெரிவித்தாருனாக்க சமீபம் நமக்கு நல்லது. இந்த அகங்காரம் அகங்காரம் இதெல்லாம் வந்து அவ்வளவு எதை பார்த்தா அகங்காரத்துக்கே ஜென்மஸ்தான் இதுதான். நான் பெருமாளை பார்த்து நான் சொன்னாங்க ஒரு பாவம் வரப்படுங்க. இந்த பார்த்து நான் சொல்லிருந்தால்தான் இவருக்கு அகமத்தம் பெருமாளானால் இங்க பிரசாதம், இவருக்கு அகமத்தின் சரீரமான இவருக்கு
அதான் இளைஞருக்கு பிரகலாதம் வித்தியாசம். பிரகலாதம் அகந்த சொல்றதுனால நான்கு சொல்ல சொல்றதுக்கு எனக்கு அங்கிரியான பெருமான சொன்னேன். இளைஞர் நான்கு சொல்றது என்னுடைய பெருசமான தேகம் தான் நான்கு சொல்லிருக்காங்க. அதுல 2 பேர் இருக்க முடியாது. ஒருத்தர் வரவங்க இன்னும் இருக்கான். ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா கலாச்சிருக்கு. ஒருத்தர் வரவங்க இன்னும் இருந்திருக்கான். அவர் இவர் வந்து அவரா இருக்கு. இதான் மாதிரி ஆத்மீக தியாகத்துக்கு இதான் நிபந்தம். இந்த கர்மா நான் பண்ணது ஏழு சரீரமாக கொண்ட அந்தர்யாமியான பகவான். இந்த கர்மா செய்வதெல்லாம் என்னுடைய வஸ்துவை கொண்டில்லை, அவன் கொடுத்த கர்மங்களை காணாது. இந்த கர்மா என் பிரயோஜனத்துக்காக அது பகவானுடைய லீலையும் செய்வது. நிவர்த்தி 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 புத்துனா பத்தி கிருஷ்ணான தாகம் சுகிருஷ்ணா அப்படின்னா பக்திதாகம். அதனால தன்னுடைய பக்திதாகம் போன்ற நிவர்த்திக்கு தான் நல்லமான பட்டுவதாக நினைத்தால் கூட தப்பு. இவன் செய்கிற காரியம் எல்லாம் பகவானுடைய நிறுத்திட்டாங்க. அதனால உங்களுக்கு ஏற்பட பிரயோஜனங்கள் எல்லாம் பகவானுடைய கொடுக்கிறார். இதை தவிர எது இருந்தாலும் அதுக்குதான் சாமி அதுக்கான உபதேசத்தை பண்றாரு. இது எப்படி வரும் கேட்டியா? முதல்ல தெரிஞ்சுக்கோ. பஞ்சைதானி மகாபாகோ காரணானி விபோதமே சாந்திய சுதாந்திய புரோக்தானி சித்தையே சர்வகர்மனா சர்வகர்மணாம் சித்தையே சாந்திய சுதாந்தே பஞ்ச ஏதானி காரணானி புரோக்தானி. இது அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்க அது ரொம்ப நாள் சொல்லி ஒருத்தர் கருத்து இல்லை. எகிட்ட கேட்டு போதம் இது சாஸ்திரத்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு சதாச்சாரம் இதை கேட்டால் வந்து இல்லை தான் விபோதமே உனக்கு ஆச்சாரியனாக இருக்கு உன்னுடைய கிட்டத்தை கருத என்னிடத்தை இதை கேளும். சாந்தியத்துதான் போட்டாங்க. ஏற்கனவே அத்தியாத்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி உங்களை கேட்கறது வந்தாக்க இது அப்பா அங்க சொல்லிருந்தாங்க அதை படிச்சா உனக்கு ஒண்ணும் வராது. அதை உனக்கு உனக்கு சர்வத்தையும் உபதேசிக்கூடிய ஆச்சாரியனாக என்னிடத்துல கேள்வி பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாந்தே சுதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணா.